இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் நடுவணரசு அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது பாக்ஸில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான். கேரளாலையும் அப்போ எங்கே அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி எழுதலாம். எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 9 முறை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த நேரத்தில் யார் அந்த குடியரசுத் தலைவர் பணிகளை செய்வாங்க அப்படின்னாக்க உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் அந்த குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரோட வேலைகளை பணிகளை செய்யக்கூடியவங்க. இதே மாதிரி 1969 நடந்திருக்கு. யார்? நீதிபதி எம் ஹிரேதுல்லா அப்படிங்கிறவர் இதோட அடிப்படையில் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், முடிவு வாக்கு, காஸ்டிங் ஓட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற ஒரு சட்ட மசோதா கொண்டு வரப்போ மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு நடக்குது. அப்போது அந்த வாக்கெடுப்பு நடக்கிறப்போ சமநிலையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 அந்த 100 படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சமநிலையில் இருக்கிறப்போ மட்டும்தான் இது நடக்கும். அப்போ துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்க முடியும். ஏன்னா சமநிலையில் இருக்குல்ல அந்த வாக்கெடுப்பு, அதனால் இவர் யாருக்கு அந்த வாக்களிக்கிறாரோ அந்த அதோட அடிப்படையில் தான் அந்த சட்ட மசோதா ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வரும். இந்த முடிவை யாருமே எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்காக ஒரு வாக்கு மட்டுமே தேவை அப்படிங்கிற நிலையை குறிக்கிறது தான் இந்த முடிவு வாக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நிதி மசோதா அப்படின்னா, நிதி மசோதானா என்ன அப்படின்னா, நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவை மட்டுமே எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியும். மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தவும் முடியும் நிதி மசோதாவை. இந்த மசோதாவை மாநிலங்களவைக்காக ஒப்புதலுக்காக 14 நாட்கள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த 14 நாள் கழிச்சும் ஒப்புதல் அளிக்காட்டி கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக அந்த ஒப்புதலுக்காக 14 நாள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த 14 நாள் ஒப்புதல் அளிக்காட்டி கூட அதை சட்டமாக மாற்றிடுறாங்க. அப்போ மாநிலங்களவைக்கும் நிதி மசோதாவுக்கும் சம்மந்தமே இல்லை, எதுக்காகவுமே வெயிட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்காக முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள போவதும் கிடையாது. மாநிலங்களவை அவங்களோட கருத்தை சொல்லலாம், ஆனால் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மக்களவை எடுக்கிறது தான் இந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவை என்ன பண்ணுறாங்களோ அதுதான் முடிவு. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம், அதுதான் உண்மை. நெக்ஸ்ட் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களாக 18 பேரை தமிழகத்திலேருந்து அனுப்புகிறாங்க. மக்களவை உறுப்பினர்களாக 39 பேரை தமிழகத்திலேருந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. மக்களவையில் 39 பேர், மாநிலங்களவையில் 18 பேர். அடுத்ததாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 3 டைம் நடக்குது. அது எப்போ அப்படின்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் 4 மாதங்கள் நடக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த பாவரிசையில் எப்படி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஏன்னா அந்த மாதங்களில் பாவரிசையில் வேறு எதுவுமே இல்லை, பிப்ரவரி மட்டும்தான் இருக்குது. அப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரியில் ஆரம்பித்து 4 மாதத்துக்கு நடக்குது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் 4 மாதங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. அதுக்கு அடுத்ததாக மழைக்கால கூட்டத்தொடர். மழை அப்படின்னா ஜூலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மே மாதத்துக்கு அடுத்து 1 மாதம் கேப் விட்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரைக்கும், இந்த பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் பட்ஜெட் 4 மாதம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர் 3 மாதம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது. அதுக்கு அடுத்ததாக குளிர்கால கூட்டத்தொடர். அதுக்கு அடுத்து 1 மாதம் கேப். எப்படி இங்கே பட்ஜெட்லேருந்து 1 மாதம் ஜூன் கேப்பில் இருக்கோ அதே மாதிரி இங்கே செப்டம்பர், அக்டோபர் கேப்பில் வந்துடுது. அதுக்கு அடுத்து நவம்பர்லேருந்து டிசம்பர், இங்கே 4 மாதம் நடக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் 3 மாதம் நடக்குது. குளிர்கால கூட்டத்தொடர் 2 மாதம்தான்.
நவம்பர் டிசம்பர். இது வந்து குளிர்கால கூட்டத்தொடர். அடுத்தது வந்து புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்டது. 1950 ஜனவரி 28 வந்து தொடங்கியிருக்காங்க. இது எதோட அடிப்படையில் தொடங்கப்பட்டது அப்படின்னாக்கா 1935 இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த உச்சநீதிமன்றம். 1950 ஜனவரி 28 அன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க.